ஹாய் ஹலோ வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாரும் சந்தோஷத்தோடையும் உற்சாகத்தோடையும் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சினிப்பற்ற நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்காக சாத்விகா வந்திருக்கேன். சினிப்பற்ற நிகழ்ச்சியில இன்னைக்கு நிறைய சினிமா செய்திகளை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீங்க உங்களோட கருத்துக்களை எங்க கூட தெரியப்படுத்தலாம். அதாவது live@mugilab.com அப்படிங்கிற மின்னஞ்சல் இருக்கு. அதன் மூலமா உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லலாம். சூர்யா நடிப்புல மாஸ் அப்படிங்கிற ஒரு படம் மாஸா வந்திருக்கு. சரி, இந்த படம் இன்று உலகமெங்கும் வெளியாயிருக்கு அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கியிருந்தாரு. நயன்தாரா, சமுத்திரகனி, பார்த்திபன், பிரேம்ஜி உள்ளிட்ட ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இப்படம் இன்றுதான் இந்தியாவில் வெளியாகுது. இருப்பினும் வெளிநாடுகள்ல இப்படம் நேத்தே திரையிடப்பட்டுச்சான். இணையில மாசு திரைப்படம் முழுவதையுமே திருட்டுத்தனமாக யாரோ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இளையதளத்தில் உலாவ விட்டுருக்காங்க. தியேட்டர்ல இருந்து படத்தை திருட்டுத்தனமாக பதிவு செய்து இளையதளத்தில் இப்படி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் வெளியாவதற்கு முன்பாகவே இணையதளத்தில் திருட்டுத்தனமாக வெளிவந்திருக்கக்கூடிய மாசு அப்படிங்கிற திரைப்படத்தை அதை எடுத்த படக்குழுவினர் இதனால ரொம்பவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க. இதை எடுத்த அந்த இணையதளங்களை முடக்குவதற்கான பணிகளையும் அவங்க ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய உலகத்துல மக்கள் எல்லாருக்குமே ஒரு பொழுதுபோக்காகவும் அதே நேரத்துல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது சினிமா தான். அதுல தென்னிந்திய சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தென்னிந்திய சினிமாவோட முக்கியமான வரலாறு, அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம சினிப்பற்ற நிகழ்ச்சியில முதலாவதா பேசலாம். இன்று வாழும் ஒவ்வொருத்தையும் போய் தமிழ் சினிமா எங்க தோன்றுச்சு அப்படின்னு போய் கேட்டா அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் சென்னை தான். ஆனா இதுல ஒரு பெரிய தப்பு இருக்கு. அதாவது தமிழ் சினிமா தோன்றின இடம் கோயம்புத்தூர் அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். தமிழ் சினிமா அதாவது தென்னிந்திய சினிமா தோன்றினது கோயம்புத்தூர்ல தான். ஏன் எல்லாரும் சென்னைன்னு சொல்றாங்க தெரியுமா? எல்லா ஸ்டுடியோக்களும் சென்னையில இருக்கிறதுனால தான் எல்லாரும் சென்னை தான் தென்னிந்திய சினிமா தோன்றதுக்கான இடம்னு சொல்றாங்க. ஆனா அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது கோயம்புத்தூர் தான். சரி, இந்த வரலாற்றை நம்ம பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா சினிமா உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டு சரியாக 10 வருடத்துல கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு சாதாரண 21 வயது இளைஞன் தான் சினிமாவை தென்னிந்தியாவுக்கு கொண்டு வந்தாரு. அவர் பேர் என்ன அப்படின்னா சாமி கண்ணு வின்சென்ட் அப்படிங்கிறவர் தான். இவர் சவுத் இந்தியன் ரயில்வேஸ்ல 25 RS சம்பளத்திற்கு கிளர்க்காக வேலை செய்தவர் தான் இந்த சாமி கண்ணு. இவர் கோயம்புத்தூர்ல உள்ள கோட்டை மேட்ல பிறந்தாரு. எந்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1990 அந்த காலகட்டத்தில் 1990ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இவர் என்ன சொல்றதுன்னா தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே ஒரு பெரிதும் பங்காற்றினவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இவர் ஆரம்ப கால பிரெஞ்சு மொழியோட, அதாவது பிரெஞ்சு மொழி இவருக்கு பேச தெரியாத படங்கள் மீது இவருக்கு ரொம்பவே ஒரு பார்க்கணும், அந்த படங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணுங்கிற ஆசை அவருக்கு அதிகமாக இருந்தது. 1905ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2250வது RS அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு சினிமா அதிபர்கிட்ட இவர் சினிமா ஒளிபரப்பும் ப்ரொஜெக்டரை வாங்கியிருக்கிறாரு. பின்னர் அதுக்கடுத்து என்ன பண்ணார் அப்படின்னா தன்னோட வேலையை ராஜினாமா செய்துவிட்டு படங்களை எல்லாம் ஊர்களுக்கு சென்று திரையிட்டு இருக்கிறாரு. இவர் எல்லா ஊர்களுக்கும் பயணம் செய்து டென்ட் அமைத்து மக்களுக்கு படங்களை காட்டியிருக்கிறாரு. அப்பதான் லைஃப் ஆஃப் ஜீசஸ் அப்படிங்கிற படம் மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானது. இப்படித்தான் டென்ட் சினிமா உருவாச்சு. அப்போ டென்ட் சினிமா உருவாவதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா சாமி கண்ணு தான். ஏன்னா இவரோட கஷ்டம், அந்த காலகட்டத்துல போக்குவரத்து வசதி இல்லாத நேரத்துல கூட இவர் என்ன பண்ணார் அப்படின்னா பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் சென்று டென்ட் அமைச்சு படங்களை ரொம்பவே ஒரு என்ன சினிமானா என்ன, அதுல என்ன விஷயங்கள் சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு புதுமையை அந்த இடத்துல அவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. தனதோட முதல் டென்ட் சினிமாவை எடிஷன் கிராண்ட் சினிமா மெகாஃபோன் அப்படிங்கிற பேர்ல இவர் வெளியிட்டாரு. அதாவது இவருக்கு படம் எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே பிடிச்ச விஷயமா, அதனால அவர் படங்கள்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுப்பாரு. அது மட்டும் இல்லாம 1933ஆம் ஆண்டு பாய்னர் பிலிம் கம்பெனி மற்றும் கல்கட்டா கம்பெனியோட இணைந்து சாமி கண்ணு வின்சென்ட் அவர்கள் வள்ளி அப்படிங்கிற திரைப்படத்தை தயாரிச்சாரு. அந்த படம் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வெற்றி பெற்றது. மேலும் கொல்கட்டா நிறுவனம் தயாரித்த வள்ளி திருமணம் அப்படிங்கிற படத்தை அவர் திரையரங்குகள்ல வெளியிட்டாரு. அந்த படத்தோட வசூல் வரலாற்று சாதனை பெற்றதா. அந்த காலகட்டத்துல அந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே சாமி கண்ணுவை பாராட்டினாங்களாம். எப்படி உங்களால அப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க.
அந்த வெற்றியை தொடர்ந்து தான் சம்பூர்ண ஹரிச்சந்திரா அப்படிங்கிற படத்தை வந்து அவர் வந்து தயாரிச்சாரு. 1935 சுப்ரதா பரிநாயம் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து இவர் வந்து வெரைட்டி ஹால் டைக்லிஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து தயாரிச்சாரு. இவ்வாறு தான் சினிமாவை தென்னிந்தியாவிற்கு அறிமுகப்படுத்திய மனிதரை பற்றி எந்த குறிப்பும் மக்களிடையே வந்து இல்லை. இந்திய சினிமாவோட முதல் கோடீஸ்வரர் சாமிக்கண்ணு வின்சென்ட் அப்படிங்கிறவர் தான். சரி, இந்த வரலாறு வந்து நிறைய பேருக்கு தெரியாத காரணத்தினால தான் எல்லாருமே வந்து தமிழ் சினிமா தோன்றிய இடம் வந்து சென்னைன்னு சொல்றாங்க. ஆனா அதற்கு முக்கியமான காரணம் சாமிக்கண்ணு. அவர் வந்து கோயம்புத்தூர்ல பிறந்தவர். அவர் தான் வந்து தென்னிந்திய சினிமா வரலாறு உருவாவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர். சினிப்பட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு சிங்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் சிங்கர் மட்டும் இல்லை, நல்ல ஒரு இசையமைப்பாளரும் கூட. அவர் யார் தெரியுமா? தேவி ஸ்ரீ பிரசாத் தான். இவர் வந்து எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னா 1979 ஆகஸ்ட் 2 வந்து பிறந்தார். ஒரு தெலுங்கு மற்றும் இவர் வந்து தமிழ் திரைப்படங்களுக்கு வந்து முதலாக வந்து இசையமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அதில் நல்லா இசையமைச்சதுனால நல்ல ஒரு இசையமைப்பாளர் அப்படிங்கிற பேரையும் இவர் வந்து பெற்றார். இவரோட இசை வந்து பிற மொழிகள்லையும் மொழிமாற்றம் வந்து செய்யப்பட்டிருக்கு. இவருக்கு வந்து நிறைய விருதுகள் வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் அந்த விருதுகளை வந்து அவர் வந்து சந்தோஷமா வந்து பெற்றுக்கொண்டார். அதே நேரத்தில் இன்னும் அதிகமான ஒரு நல்ல ஒரு பெயரோட கூடிய வரக்கூடிய படங்கள்ல வந்து நான் வந்து நல்லா இசையமைத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. இவருக்கு வந்து கிடைச்ச விருதுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமான விருதாக சிறந்த இசையமைப்பாளருக்கான பிலிம்ஃபேர் விருது வந்து கிடைச்சிச்சு. தெலுங்கு படத்துக்காக வர்ஷம் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக 2004 வந்து அவருக்கு வந்து அந்த விருது கிடைச்சிச்சு. சிறந்த இசையமைப்பாளருக்கான சந்தோஷம் விருது வந்து கிடைச்சது அவருக்கு. அதுவும் வந்து வர்ஷம் திரைப்படத்திற்காக தான் 2004 வந்து கிடைச்சிச்சு. சிறந்த இசையமைப்பாளருக்கான பிலிம்ஃபேர் விருது தெலுங்குல வந்து அவருக்கு வந்து கிடைச்சிச்சு. அது 2005 வந்து கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து அவருக்கு வந்து நிறைய விருதுகள் வந்து கிடைச்சிட்டே இருந்துச்சு. அதுல வந்து முக்கியமான விருது அப்படின்னு சொல்லக்கூடிய சிறந்த இசையமைப்பாளருக்கான இசையறிவு தமிழ் இசை விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருதை வந்து 2009 வந்து பெற்றாரு. இந்த விருது வந்து அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து சினிமா விருது அப்படிங்கிற விருது வந்து கொடுத்தாங்க. அந்த வந்து எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா ஆர்யா 2 அப்படிங்கிற திரைப்படத்துக்காக வந்து கொடுத்தாங்க. இது 2010 வந்து கொடுத்திருந்தாங்க. அப்புறம் வந்து ரொம்ப நல்ல ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு மா மியூசிக் விருது அப்படிங்கிற ஒரு விருது வந்து அவருக்கு 2011 வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜல்சா அப்படிங்கிற ஒரு படத்துக்காக அவர் வந்து சந்தோஷம் அப்படிங்கிற விருதை வந்து வாங்குறாரு 2008 அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ரொம்ப ரொம்ப உயரிய விருது அப்படின்னு சொல்லக்கூடிய ITFA விருதை வந்து பெற்றாரு. பேங்கை திரைப்படத்திற்காக 2011 வந்து பெற்றாரு. சரி, இன்னும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அவர் நிறைய விருது வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்ல, அவர் வந்து இப்போ வந்து தெலுங்கு மற்றும் தமிழ், கன்னடம் போன்ற பல படங்களுக்கு வந்து அவர் வந்து இசையமைத்துட்டே வராரு. அதாவது இப்போ வந்து இந்த காலகட்டத்தை எல்லாரும் வந்து வெயில் காலம், குளிர்காலம், மழைக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சீசன்ஸ்லாம் இப்படி பிரிச்சா, இங்கே தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தை பேய் படங்களோட சீசன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இன்னொரு பேய் படம் வந்து வரப்போகுதான், அதை பற்றின தகவல் வந்து வெளியாக இருக்கிறதுனால எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி என்ன படம் வெளிவரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? இயக்குனர் சரணோட இயக்கத்தில் வெளிவந்த பார்த்தேன், ரசித்தேன், ஜெமினி, ஜே போன்ற படங்களில் இணை இயக்குனராகவும், தெலுங்கு பட உலகில் நா உப்ராயி, கால் சென்டர், அப்புறம் சினோடு, அப்புறம் சமீபத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற பிருவா உள்ளிட்ட பல படங்களை இயக்கிய கண்மணி முதன்முறையாக வந்து தமிழ்ல படத்தை ஒன்று இயக்க போறாராம். பேய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து இயக்க போறாங்க. இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு திகில் கலந்த ஒரு பேய் படமா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்படத்துல வந்து ஜீவரத்னம் கதாநாயகனாகவும் ஈஷான்யா வந்து கதாநாயகியாகவும் நடிக்கிறாங்க. அதாவது இந்த படம் வந்து திகில் படமா இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்து இப்பவே வந்து ஆர்வமா இருக்கிறதாக இந்த படத்தை இயக்குனவங்க வந்து சொல்லிட்டே இருக்காங்க. இவ்வுலகில் வந்து பேய்கள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கதாபாத்திரம் வந்து அந்த படத்துல வந்து நம்புவாங்களாம். இன்னொரு கதாபாத்திரம் வந்து பேய்கள் அப்படிங்கிறது வந்து சொல்றது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம் அந்த படத்துல இருந்து இருக்குது. ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த இடத்த தான் அவங்க இந்த படத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ட்விஸ்டர்லாம் வச்சு இந்த படத்தை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா ஆக்க போறாங்களாம். படத்துல பல குழப்பங்கள் வந்து வரப்போகுது. அந்த குழப்பங்கள் வந்தாலும் அதுக்கப்புறம் வந்து நிறைய நகைச்சுவை பின்னணியோட கலந்து சொல்லக்கூடிய படம்ங்கிறதுனால இந்த பேய்கள் ஜாக்கிரதை இருக்குல்ல, இது வந்து ரொம்பவே ஒரு பிரபலமான ஒரு படமாகும் அப்படிங்கிறதுல வந்து யாருக்குமே ஒரு சின்ன டவுட் கூட இல்லையா அந்த படத்தை இயக்குறவங்களுக்கு. ஸ்ரீ சாய் சர்வீஸ் என்டர்டைன்மெண்ட் சார்பாக ஜி ராகவன் வந்து இப்படத்தை வந்து தயாரிக்கிறாரு. சரி 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 சூப்பரான தகவலை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டாச்சு. பேய்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற படத்தையும் இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீக்கிரம் ரெடியா அது வந்து என்ன பண்ண போறது அப்படின்னா தியேட்டருக்குலாம் வெளிவர போகுது. நம்மளும் பார்க்கறதுக்கு ரெடி ஆகலாம்.
இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். அதாவது சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதியை சந்திச்சிருக்கிறாராம். சரி, இது எதனால அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். கோவை ஆனைக்கட்டியில் உள்ள ஆஷா வித்யா குருகுலத்தில் சுவாமி தயானந்த சரஸ்வதியை 10 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்த் சந்திச்சு ஆசி பெற்றிருக்கிறாரு. நடிகர் ரஜினிகாந்த் வியாழக்கிழமை காலை சென்னையிலிருந்து விமானம் மூலமாக காலை 10:25 மணி அளவில் கோவை விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு. அங்கிருந்து அப்புறம் கார்ல ஆனைக்கட்டிக்கு போயிருக்கிறாரு. அங்குள்ள ஆஷா வித்யாலயா குருகுலத்துல சுவாமி தயானந்த சரஸ்வதியை சந்தித்து அவர் ஆசி பெற்றிருக்காரு. பின்னர் அவரிடம் இருந்து சுமார் 1 மணி நேரம் நல்லா பேசி இருந்திருக்கிறாரு. பேசும்போது அவரோட மனசு ரொம்ப சாந்தியா இருந்ததாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. பிறகு அவரோட மதிய உணவு அவர் அருந்திருக்கிறாரு. பின்னர் அங்கிருந்து மீண்டும் காரில் புறப்பட்ட ரஜினி கோவையிலிருந்து பிற்பகல் 3:45 மணிக்கு விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு. இது குறித்து ஆஷா வித்யாலயா குருகுல நிர்வாகி ஒருவர் நம்ம கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, சாதாரண முறையில சுவாமியை ரஜினி சந்தித்து பேசிட்டு போயிருக்கிறாரு. இதற்கும் மற்ற எந்த ஒரு விஷயங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் தயானந்த சரஸ்வதியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சினிப்போற்ற நிகழ்ச்சியில் நான் உங்ககிட்ட ரொம்பவே ஒரு அழகான ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது பவர் ஸ்டார் சீனிவாசன் இருக்கார் இல்லையா, அவர் இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்னா காமெடியான நடிக்க போகிறாராம். ஏன் அப்படி நடிக்க போகிறார் அப்படின்னா, அதை நடிக்க சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா ராதா ரவி தான். அதாவது அப்புக்குட்டி, மேகநாதன், ரோசன், திருப்பூர் மணி உள்ளிட்ட பலர் நடிக்க புதுமுக இயக்குனரான உதய ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இயக்கி இருக்கக்கூடிய படம் தான் வெள்ளை உலகம். இப்படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடந்துச்சு. இந்த வெளியீட்டு விழாவுக்கு ராதா ரவி வந்திருந்தாரு. அப்புறம் யார் வந்திருந்தா, பவர் ஸ்டார் சீனிவாசன் வந்திருந்தாரு. அப்புறம் எழுத்தாளர் பிரபஞ்சன் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக இவ்விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அப்பதான் நடிகர் ராதா ரவி பேசும்போது சொல்லியிருக்காரு, தம்பி உனக்கு காமெடி தான் இப்போ செட் ஆகும், நீ ஹீரோ கேரக்டர்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ஸ்ரீனிவாசனும் சரி ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் முக்கியமாக அவர் காமெடியனாக தான் நடிப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போ நம்ம சினிப்போற்ற நிகழ்ச்சியில் இப்போ ரொம்பவே சூடாக ஒரு விவாதம் போய்கிட்டே இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கம் புதிய கட்டிடம் கட்டுவது தொடர்பாக நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்துட்டே இருக்கா. இது குறித்து நடிகர் விஷால் தவறான கருத்துக்களை சொல்லிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் கூறியிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் நேற்று விடுத்துள்ள அறிக்கையில் தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடம் கட்டுவது தொடர்பாக சங்கத்தோட செயற்குழு பொதுக்குழுவில் முடிவெடுத்தபடி ஒப்பந்தங்கள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் சொன்னாரு. இது தொடர்பாக விஷால் மற்றும் சிலரை சிறப்பு செயற்குழு குழுவுக்கு வரவழைத்து விளக்கமும் அவங்களுக்கு நாங்க கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதையும் அவர் சொன்னாரு. கட்டிட பணிகள் தொடங்காததற்கு முக்கிய காரணம் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு தான் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் விஷாலுக்கு தெரியும். ஆனாலும் அவர் ஏன் இப்படி சங்கம் கட்டடம் கட்டலை அப்படிங்கிறத சொல்றாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியலையா. அது மட்டும் இல்ல, சங்கம் கட்டடம் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் ஆர்வமா இருக்கிறத தாம் வரவேற்பதாகவும் சரத்குமார் சொல்லியிருக்கிறாரு. ஆனா விஷால் ஒரு வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்றாராம், தலைவரை நான் எதிர்க்கலாம், ஆனால் சங்க கட்டடம் கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டே வராராம். சரி, இது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரத்குமார் நடிகர் சங்கத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பது போல இது வெளிப்படுத்துது. ஸோ இது மாதிரி நீங்கெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷால்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, இன்னைக்கு நம்ம சினிப்பட்ட நிகழ்ச்சியில நான் சொன்ன தகவல்கள், செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீங்க உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணலாம். அதுக்கு live@mugilab.com அப்படிங்கிற மின்னஞ்சல் ரெடியா இருக்கு. சரி, இவ்வளவு நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது சாத்விகா. நன்றி.